3.25 நாளிகைக்குள் என் மாயாண்டி சுடலை ஐயா, மாயாண்டி சுடலை முண்ட சுவாமி அவர் மாயானம் ஓடி வந்து மாண்ட பிணத்தை எல்லாம் வேட்டையாடுகின்றார். எரிக்கையில கட்டையில இருந்து பிணம் வந்துச்சுலா, சந்தன கட்டையில சவாட அவருக்கு அடிச்சிருக்கு, பூசரம் கட்டையில பிணம் இருந்து வந்துச்சுலா, மாயாண்டியால இருக்க முடியல. மனம் வீட்டுல ஆட்டுக்கறி கோழிக்கறி வச்சா அவருக்கு அந்த அடுப்பை சுத்தி சுத்தி வருவாரு வீட்டுக்காரரு. அவளுக்கு தெரியாம போட்டு 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 சாப்பிட்டு சட்டியை மட்டும் போட்டுவாரு. எவ்வளவு அந்த மனம் வாட பத்தியலா. ஆமா அப்பா அந்த அடுப்பை சுத்தி 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 வருவாரு. இல்ல அப்படியா? ஆமா. இல்ல வீட்டுல எங்க அத்தை ஆட்டுக்கறி குழம்பு வச்சவனு வைங்க, மாமா அடுப்படியை விட்டு வெளியில வரவே மாட்டாரு. அவளு காலி வழி சட்டியை கழிச்சு குப்புறப்பட்டதான் விட்டு விட்டு போவாரு. அப்போ நம்மளே வீட்டுக்காரர் எப்படி இருந்தா அவருக்கு பிணவாட எப்படி இருக்கு? அவருக்கு அள்ளி அள்ளி சாப்பிடத்தானே செய்வாரு. சும்மா இருப்பாரு நினைக்கடா விடே மாட்டாரு. ஆமா. என் மையான கரையில் நின்று கொண்டு தாயான பேச்சு அம்மா, ஏ மாயாண்டி மாயாண்டி சுடலையை குளவை போட்டு அழைக்கும் போது வந்து வேட்டையாடி வந்தார். மாயான ஓடி வந்து பிணத்து பக்கம் வந்தார். ஆமா. வள்ளியத்தை கையில எடுத்து மூட்டத்தை உழைச்சாரு பாருங்க. மூட்டத்தை குத்தி உழைச்சு எடுத்துட்டாரு. ஆமா. மண்டை ஓட்ட பிடுங்கி மாவு போல ஐயா திங்காராம். ஆமா. அடிவயத்தில் எலும்பு எல்லாம் அல்வா மாதிரி திங்காராம். இந்த கையெலும்பு காலெலும்பு ககத்துல பிச்சு 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 தின்னு அந்த பேய்களுக்கு அப்படியே விருந்தளிக்காரு. உனக்கு பிணம் உனக்கு வச்சுக்கோ. இந்த கொல்லி பஜார்ல சுத்துல நிக்கும்ல, அதுக்கு அவங்க கொடுக்கணும்ல. 4 வீசுவாரு. அப்ப அந்த பேய்களை கொடுக்க அது சேர்ந்து ஓடியாடல செய்யும். நான் காலெலும்பு உனக்கு, கையெலும்பு எனக்கு, நான் முட்டுக்கால் உனக்கு அப்படின்னு பிச்சு 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 எரிஞ்சாரு. அதுதான் மாயாண்டி சுடல வேட்டைக்கு போயிட்டு போனாருன்னு வைங்க, அந்த பேய்கள் எல்லாம் மாயாண்டி பின்னாடியே போகுமா. ஏன்னா அவர் வேட்டையாடி மிச்சம் உள்ள பிணங்களை எல்லாம் வீசுவார் பாருங்க பேய்களுக்கு. ஆமா. அதனால் மாயாண்டி போகும்போது பேயெல்லாம் அவர் பின்னாடி போகுமா. கொடுக்காம இருந்தா அப்புறம் சும்மா விட மாட்டாங்க அவரு. ஏமனா 2 எலும்பு போட்டா தான் பின்னால வரும் எலும்பு. அது மாதிரி என்னதான் கொடுக்கணும்ல, பேய் எலும்பு கூட சும்மா வரும், அதுக்கு என்னமும் கிடைக்கணும் தான் வரும். அதே போன்று மாயாண்டி சுழலை 3.25 நாளிகைக்குள் மையான வேட்டை ஆடி முடித்து அவர் மீண்டும் கைலாசம் ஓடி வந்து மிச்ச உள்ள பணத்தை எல்லாம் ஐயா பொட்டணமா கட்டி நேரம் இங்க வராரு. கைலாசத்துக்கு வந்தார் பத்தியடா. கைலாசத்துல வந்து தொட்டில மறுபடியும் 6 மாத பிள்ளை மாதிரி வந்து படுத்துக்கிடுதாரு. அந்த பிணத்தை அப்படியே தலைக்கு தலைவாணியா வச்சு படுத்துருக்காரு. ஆமா. அப்ப பார்த்தார் என் மாயாண்டி சுடல ஐயா. மாயாண்டி சுடல தெய்வம், நாமளுடைய மகிமையை நம் அம்மா பார்வதி அறிய வேண்டும் என்று ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல ஐயா ஆதி சக்தியின் காதுக்கு கேட்கும்படியாக அவர் தொட்டிலில் படுத்துக்கொண்டு எப்படி குரலோசை குடிக்கிறார் தெரியுமா? வயிறு பசித்ததொரு குழந்தை போல, குழந்தை போல வாய் திறந்து ஐயா குடல் துடித்த நல்ல குழந்தை கூவ நல்ல கூவ என்று குரலோசை போடுவாரோ. அவர் குரலோசை போடும்போது கோமதியால் பார்வதி தொட்டில் பக்கம் ஓடி வந்து பிள்ளையத்தான் பார்ப்பான். பிள்ளையத்தான் பார்க்கும்போது
பிச்சி பூமேனியல் பெணவாடை அடிக்க கண் செண்பக பூமேனியல் செத்த பிணவாடை அடிக்க கண் அரளி பூமேனியல் அழுகின பிணவாடை அடிக்க கண் ஐயா மல்லிகை பூமேனியல் ஐயா மல்லிகைப்பூ மாண்ட பிணவாடை அடிக்க கண் ஆண்டவனாகிய மாயாண்டி குரலோசை கொடுக்கும் போது கோமதியால் பார்வதி தொட்டில் பக்கம் ஓடோடி வந்து தொட்டில அப்படியே பார்த்தா மாயாண்டி சுடலைக்கு மாயான வேட்டை ஆடினார் பாருங்க. அவர் வாயெல்லாம் தின்றவனம் வயிறெல்லாம் ஊன்வடியுது. மாயாண்டி சுடலைக்கு கையால எடுத்த பிணம் கடவாயெல்லாம் ஊன்வடிகின்றது. பார்த்தாள் பார்வதி. பிச்சிப்பூ மேனியெல்லாம் பிணவாடை அடிக்க கண்டாள். பிணவாடை அடிக்க கண்டு செண்பகப்பூ மேனி எல்லாம் செத்த பிணவாடை அடிக்க கண்டு என் மக மேல செத்த பிணமெல்லாம் இப்படி அடிக்கி அரளிப்பூ மேனி எல்லாம் அழுகின பிணவாடை அடிக்க கண்டார். பிணவாட சவாட மாயாண்டி மேல மணக்கு ஆதிசக்தியான பார்வதிக்கு அது பிணவாடை அடிக்கி ஆனால் மாயாண்டி சுடலைக்கு அது பிச்சி பூவா மணக்கு. சுடலைக்கு பிச்சி பூவா மணக்கு. அப்பா ஆதிசக்திக்கு அழுகின பிணவாடை அடிக்கு. அழுகின பிணம் எப்படி வாடை அடிக்கும்? ஆனா ஆண்டவன் மாயாண்டிக்கு அரளி பூவா மணக்கு. அரளி பூவா அது மணக்கா. அப்ப சவாட பிணவாட சந்தனமா மணக்கு. பார்வதிக்கு செத்த பிணவாடை அடிக்கு. அடிக்கு சாமி சுடலைக்கு அது செண்பக பூவா மணக்கு. பூவா மணக்க பூவா மணக்க. அம்மா பார்த்தால் ஆதிசக்தியான பார்வதி நம்ம மகன் மாயாணம் சென்று மாண்ட பிணத்தை எல்லாம் தின்று கொண்டு வந்திருக்கிறார். அந்த பிணலிங்க கோலத்தோடு தொட்டில படுத்தாரு சுடலை. அதனால் இந்த மாணிக்க கைலாசத்தில் மாமிசத்தை கலந்த இவன் இப்பேற்பட்ட புள்ளங்க ஆவாது. இனி கைலாசம் ஆகாது. கைலாசத்தே மாமிசமா கலந்துட்டான். இந்த பிள்ளை இனி நமக்கு வேண்டாம் என்று ஆதிசக்தியான பார்வதி ஆண்டவனிடத்தில் ஓடோடி வந்து அவ என்ன சொல்கிறாள் தெரியுமா? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளோ வார்த்தைகளோ கைலாசம் தன்னதில மாமிசத்தை கலந்ததால ஐயா இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஏ ஆண்டவனே பகவான் பிள்ளை வரோம் கேட்டதற்கு இந்த பிணந்திண்ணிய கொடுக்கலாம். நான் முதலை வரோம் கேட்டதற்கு இந்த மாமிசம் திண்ணியை கொடுக்கலாம். நான் குழந்தை வரோம் கேட்டதற்கு ஐயா குழந்தை வரோம் கேட்டதற்கு நீங்கள் கொடிய வரோம் தரலாம். போடு எனக்கு கொடியா வாரா. ஐயா இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம். அவனை பூலோகம் அனுப்பிடுங்க என்று பார்வதியும் சொன்ன போது அடியே பார்வதி நான் உன்கிட்ட ஏற்கனவே என்ன சொன்னேன்? மூன்றாவது பிள்ளையை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் உன்னை மதிக்க மாட்டான், என்ன மதிக்க மாட்டான், உன்னையும் மதிக்க மாட்டான், என்னையும் மதிக்க மாட்டான், இந்த உலகத்துக்கே அடங்க மாட்டான். மாயாணம் சென்று மாண்ட பிணத்தை எல்லாம் திம்பா கட்டுக்கு அடங்க மாட்டான். கையில இருப்பவனை சொன்னவள் அன்னைக்கு அவன் பிள்ளையா பிறக்க மாட்டான், பேய்களுக்கு ராஜாவா இருப்பான்னு உன்கிட்ட நான் சொன்னேன். உன்கிட்ட படிச்சு படிச்சு நான் சொன்னேன். என் பேச்ச நீ கேட்டியா? கேட்கலையா? அது நீ எப்படி பிள்ளை கேட்ட? 8 நாளைக்குள்ள 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை வேணும்னு கேட்ட. அப்ப அந்த குழந்தை பிணலிங்க கோலத்தை பத்தியலா? ஆமா. அதனால இப்ப வந்து அவன் மாயாணம் போனா மாண்ட பிணத்தை எல்லாம் தின்னாமனா நான் என்ன செய்ய? சுடுகாடு போனா அப்படி போனா அங்க போனா அங்க வந்தாமனே
பிணதிய கோலத்தை நான் எனக்கு பிடிக்காது. அவன் மாயானம் சென்று மாண்ட பிணத்தை எல்லாம் தின்னுட்டு வந்திருக்கான். ஆமா. இப்ப போய் அவனை பூலோகம் போனா அவன் என்னெல்லாம் கேட்காமனு தெரியலையே. அப்ப என்னையே ஏத்துக்கிட்டானுப்பா. அப்ப பயந்தானு பாரு பகவா. ஆமா. இதுதான் செய்வாரு என்று ஆண்டவன் தான் மாயாண்டே, ஆண்டவன் தான் பகவானோ. என் மாயாண்டி என் பக்கம் வந்து என் மகனே மாயாண்டி ஆணிக்க கையில மாமிசத்தை கலந்ததாலோ நீ கைலாசமாகாது, நீ பூலோகம் போகணுமே, புகழாக வாழணும், எப்ப நாடு சுத்தி பார்க்கணும், எப்ப நாடு சுத்தி பார்க்கணும், நீ நலமுடனே வாழணும். போட் போட் தகதை சுடல நலமுடனா போட் 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 போட். அங்கே ஆண்டவனோ சொன்ன போது என் மாயாண்டி சுடலையா இந்த கப்பா பகவானே, ஏ அப்பா பகவானே, ஆண்டவா இறைவா, நானா உங்களை பிறவி செய்ய சொன்னேன், அவதாரம் நீங்க எடுக்க சொன்னேன் ஆண்டவா. இப்ப போய் நான் மாயானம் சென்று மாண்ட பிணத்தை தின்னம்னு கைலாசம் ஆவாதனே. கைலாசம் ஆகாது பூலோகம் போனா எப்படி போவேன்? நான் போமாட்டேன் ஆண்டவா இறைவா. நான் இப்படியே போனோம்னா பூலோகத்து மக்கள் என்னை யார் மதிப்பாங்க? என்ன பத்தி ஒருத்தி சாமி கும்பிடுவாங்களா கும்பிடுவாங்களா? ஆமா. ஆனாலும் எனக்கு கொடுக்கறத கூட நான் வயிறார சாப்பிட்டு நான் பூலோகத்துக்கு போறேன். நான் கேட்க கூடியதெல்லாம் நீ எனக்கு தந்தா மட்டும்தான். ஆமா. நான் கைலாசத்தை விட்டு பூலோகம் போவேனப்பா. எனக்கு கைலாசத்தில் நீங்கள் 8 நாளா காப்பு கட்டி நோம்பு இருக்க வேண்டும். எனக்கு 6 கால பீடம் போட்டு அர்த்த சாம ஊட்டு வேணும். 7 கால பீடம் போட்டு எப்பா 7 கால பீடம் போட்டு ஏமசாம ஊட்டு வேண்டும். எனக்கு ஒரு நிலைய வேண்டும். என் தம்பி எதுக்கே உள்ள முண்டனுக்கு ஒரு நிலையம், அவருக்கு பீடம் போடணும். தர்க்கன் தலவாய் மாடனுக்கு ஒரு நிலையம், எங்க அம்மா பேச்சியம்மாளுக்கு ஒரு நிலையம், எங்க ஐயன் பந்தி அத்தனை பேருக்கு ஒரு நிலையத்தை நீ போட்டு தர வேண்டும். அரசி மகன் தவசிநாதன் சிவனனைந்த பெருமாளுக்கு முதல் நிலைய வேணும். ஆமா. எங்க ஐயன் பந்தி காவலுக்கு, ஆமா, சப்பானி மாடசுவாமிக்கு ஒரு நிலையம். ஐயரா? ஆமா. அரசி மகன் தவசிநாதன் சிவனடைந்த பெருமாளுக்கு ஒரு நிலையம், தர்க்கன் தலவாய் மாடனுக்கு ஒரு நிலையம், சப்பானி மாடசுவாமிக்கு ஒரு நிலையம், யமதர்ம ராஜாவுக்கு ஒரு நிலையம், எதுக்கே உள்ள என் தம்பி முண்டனுக்கு ஒரு நிலையம், கருப்பனுக்கு ஒரு நிலையம், எங்க எல்லாத்துக்கும் காவலாக கருப்ப சுவாமிக்கு ஒரு நிலையம். இப்படி ஐயன் பந்தி வாசலுக்கு நீங்கள் நிலையத்தை போட வேண்டும். ஆமா. சிவனடைந்த பெருமாள் சாஸ்தா கூட்டத்திற்கு நீங்க கைலாசத்தில் எங்களுக்கு ஊட்டு போட்டு குடை கொடுக்க வேண்டும் அப்பா. ஏ ஆண்டவனே பகவான், 8 நாள் காப்பு கட்டி நோம்பிரு 8வது நாளை நல்ல வெள்ளி கிழமை அங்க மத்தியானம் மதியம் தெய்வ கனியானை பிறவி செய் 21 ரெட்டுமால் 21 சொட்டு எங்களுக்கு ஊட்டு போட்டு கொடுக்கணும். எனக்கு ஓட்டு போட்டு கொடுக்கணுமா? போடு போடு போடு. ஏ அப்பா பகவானே, ஆண்டவா ஆண்டவா, 8 நாளா எங்களுக்கு காப்பு கட்டி நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். கையில வந்து காப்பு கட்டிருக்கணும். ஆமா. 8வது நாளையில் 8ஆம் நாளையில 4 நல்ல வெள்ளி
வெள்ளிக்கிழமையில இப்படி கடைசி வெள்ளிக்கிழமையில மத்தியானம் மதியம் போல ஆமா மதியம் போல எனக்கு பதிலாக எங்க அப்பா பகவான் ஆண்டவா நீங்கள் தான் எனக்கு பதிலாக கோமரமாக ஆடி வர வேண்டும். எங்க அப்பன் தான் ஆடணுமா சொல்லுவாங்க உன்னை பெத்த கடமைக்கு நான் ஆடி கூட விட்டுதான்ப்பா ஆகணும். ஆமா ஆமா நீ ஆடி கூட விட்டாதான் உன்னை பெத்த பாத்தியா பெத்த வயசுல பிறண்டைய கெட்ட அப்படி சொல்லுவால செலவா. ஆமா ஆ, அதனால் சரி எங்க அம்மா பேச்சுக்கு பதிலாக எங்க அம்மா பார்வதியே கோமரமாக ஆடி வர வேண்டும். ஆடணுமா அப்படி மத்தியானம் மதியம் போல இருவேர்களும் ஆடி வரும்போது பொழுது அவங்க கால்ல ஒரு சிலம்பு அணிந்திருப்பார்களாம். செலவு முத்து அழிந்தார்களா அப்படி கோமரமாக ஆடி வரும்போது ஆமா அந்த சிலம்பு ஒன்றோடு ஒன்றாக தெரித்து தெரித்து விழுந்து அதிலிருந்து தெய்வ கணியானை பிறகு செய்து மணி மகுடத்தோடு தெய்வ கணியானை நீங்கள் பிறவி செய்ய வேண்டும். ஆண்டவா இறைவா அப்படி தெய்வ கணியானை பிறவி செய்து பிறவெல்லாம் செய்து மர உரல்ல இருந்து கொண்டு ஆமா 21 ரத்தம் ஆமா 21 சொட்டு ரத்தம் 21 சொட்டு ரத்தம் ரத்தமும் பலமுமாக எங்களுக்கு கைவெட்டு கொடுக்க வேண்டும். ஆமா கைவெட்டி இலையில ரத்தம் பழமும் கொடுப்பியா ஆமா கைவெட்டு கொடுப்பியா கைவெட்டு வந்தா ரத்தம் வருமா ரத்தமும் பழமும் 21 சொட்டு ரத்தம் என்னமா சுடல கேட்காரலாம் அது மட்டும் இல்ல இல்லையா அந்தி கருக்கள் அரைச்சாம வேளையில் ஆமா என்னை அலங்காரம் செய்து ஆசார படைப்பு சைவ படைப்பா எனக்கு போடணும். என்ன போட்டு கும்பிடி வேடா சாம நடு சாமோ சதிசாம வேளையில் சதிசாம நேரத்தில ஏமசாம நேரம் இலைகுலுங்கா சாமத்துல இப்படி 11 மணி இருக்கும். ஆமா ஆமா நள்ளிரவு 11 மணிக்கு என்னை நீங்க காட்டுக்கு அனுப்பணும். ஏமனா அந்த பூஜை கட்டையில பெண இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆமா சந்தன கட்டையில சவர்ந்து வேவுது எரிக்கல கட்டையில பெண இருந்து வேவுது. ஆமா ஆமா அப்படி 11 மணிக்கு என்னை நீங்க காட்டுக்கு அனுப்பணும். இந்த மயானம் போச்சலணும் என்னை காட்டுக்கு அனுப்பணும்னா எப்படி அனுப்பணும்? இல்ல வில்லு முரசு ஆமா கொட்டு மேல வாக்கியத்தோடு தார தப்பட்டையோடு என்னை காட்டுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். காட்டுக்கு பொங்கி பொரிச்சு முழு படப்பா பாடுவியா கோழி கறி சமைச்சு பாடுவியா? எனக்கு காட்டுக்கு நான் போகணும்னா என் தாய் மாமன் கோபால கண்ணன் வந்து எனக்கு வில்லடிக்கணும். ஓ அப்பதான் மூலம் போவாரா? ஆமா வில் அடிச்சாதான் நான் வேட்டைக்கு போக முடியும். முதல்ல வில்லும் கனியானும் பிறந்தது யாருக்கு? மாயாண்டி சுடலைக்கு தான் வில்லும் பிறந்தது. கனியானும் பிறந்தது மாயாண்டி சுடலைக்கு தான். ஆமா ஆமா அதனால் நான் வேட்டைக்கு போக வேண்டும் என்றால் எங்க தாய் மாமன் கோபால கண்ணன் வந்து வில்லடிக்க வேண்டும். அப்படி என்னை வேட்டைக்கு அனுப்பிவிட்டு நான் காட்டுக்கு போயிட்டு மறுபடி கைலாச வருங்களையும் எனக்கு நீங்க ஆசார படைப்பா எனக்கு நீங்க ஒரே ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா நீங்க போடணும். முட்டையோடு முருங்கக்காய் முழு படப்பா எனக்கு போடணுமா? எனக்கு எப்பேற்பட்ட படப்பு போடணும் தெரியுமா? எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே சாமநடு சாமம் போல சதிசாம வேளையில ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா போடணுமே. முட்டைக்கோழி கறி சமைத்து மொழியரிசி சாதம் பொங்கி கன்னிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி முட்டைக்கோழி கறி சமைத்து ஐயா கறி சமைத்து மொழியரிசி சாதம் பொங்கி மொழியரிசி சாதம் பொங்கி அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 சட்டியில சாதம் பொங்கி குப்பியில சாராயம் கொடுவையில தென்னங்கல்லு முட்டையோடு முருங்கைக்காயும் இத்தனையும் படைக்க
படைக்கணுமே படைக்கணுமே ஏ அப்பா பகவானே ஆண்டவா இறைவா முட்டையோடு முருங்கக்கா முழு படப்பா போட்டு அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 ஆமா சட்டி சோறு குப்பையில சாராயம் குடுவையில தென்னங்கல்லு சட்டி சோறு யாருக்கு தெரியுமா எதுக்காகலாம் முண்டை சாமி அந்த முண்டலுக்கு தான் சட்டி சோறு வைக்கணும் ஆமா அவர் தான் வெள்ளச்சா கழுவேத்தணும் அப்பா பகவானே ஆண்டவா எதுக்கே உள்ள என் தம்பி முண்டனுக்கு முண்டனுக்கு 3 ஆப்படி அரிசி நீங்க தனியா பொங்கணும் அவருக்கு தனியா பொங்கி பொரிச்சு முட்டைதான் முருங்கக்காய் தான் இருக்கு அவருக்கும் என்னைய போலவே படைப்பு வைக்க வேண்டும் அவருக்கு குப்பில சாறு குடுவையில தென்னங்கல் வைக்கணும் குடுவையில தென்னங்கல்லு முட்டையோடு முருங்கக்காய் எல்லாம் படப்பு போட்டு படப்பா ஏத்தி நான் காட்டுக்கு போயிட்டு மறுபடி வரங்குள்ளையும் ஆமா எனக்கு 7 பரணு கட்டி 7 பலி ரெடியா இருக்கணும் 7 பரணு கட்டி 7 பலி வேணுமா என்கிட்ட இருக்க ஒரே பலிதான் இருக்கு உனக்கு என்ன பலி வேணும் ஐயா ஆமா உனக்கு 7 பரனுக்காக சரிதா 7 பரனுக்கு என்ன பலி வேணும் சொல்லல எப்ப சூளாடு ஒரு பரணு சூழு பண்ணி ஒரு பரண் பாலாடு ஒரு பரண் பாலு பண்ணி ஒரு பரண் எப்ப செங்கீடா ஒரு பரண் சேவல் கோழி ஒரு பரண் 7வது பரணதி 7வது பரணதி எனக்கு எருமக்கீடா வலியும் 7வது பரணதிலா எருமக்கீடா போட் 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 ஓஹோ ஆண்டவா பகவானே ஆண்டவா இறைவா இத்தனையும் நீங்கள் எனக்கு படப்பு போட்டு படப்பெல்லாம் போட்டு ஊட்டு போட்டு எனக்கு கொடை கொடுத்தீரானால் அப்பெல்லாம் பூலோகத்து போவேன் நான் பூலோகம் சென்று புகழாக வாழுவேன் ஆமோ இத்தனையும் எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுத்து தருவீங்களா தாரம் தாரம்பா ஏ அப்பா மாயாண்டி ஏ சுடல நீ கேட்ட பலிகளை எல்லாம் அப்படியே இந்த அப்பா உனக்கு தாரண்டா உனக்கு நிலையம் போட்டு உனக்கு ஊட்டு போட்டு குலதார என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாளும் ஆதி சக்தியான பார்வதா தேவியும் அதுக்கு நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நல்ல வெள்ளிக்கிழமையில இந்த நல்ல வெள்ளிக்கிழமையில ஆமையா சாமநடு சாமோ சதிசாம வேளையில சதிசாமத்துல அங்க கைலாசத்தில் ஆண்டவன் பகவானும் ஆதி சக்தியான பார்வதியும் ஆண்டவன் சுடல மாயாண்டி முண்டனுக்கு இந்த மாயாண்டி சுடலை முண்டன் சுவாமிக்கு ஆமா 8 நாளா காப்பு கட்டி நோன்பிருந்து வருகிறார்கள் ஆமா அதில் 8வது நாளையில் நல்ல வெள்ளிக்கிழமையில மத்தியான மதியம் போல தெய்வ கனியானை பிறவி செய்து அவர் சொல்ல மாதிரி சிறப்பு கொடுத்து அவர் சொன்னது மாதிரியே ரத்தமும் சொட்டும் கைவெட்டா கொடுத்தார்கள் ஆமா சாமநடு சாமோ சதிசாம வேளையில சதிசாமத்துல மாயாண்டிய காட்டுக்கு அனுப்பணும் அந்தி கருக்கள் அரச்சாம வேளையில் அரச்சாமத்துல இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலையை அலங்காரம் செய்து இத மாதிரி அலங்காரம் செஞ்சு விட்டு ஆசார படைப்பு சைவ படைப்பா போட்டார்கள் கருக்கல்ல சைவம் போட்டு அவரை கும்பிட்டாங்க ஆமா சாமத்துல படை போட்டு கும்பிடணும்ல சாமத்துல படப்பு போட்டு கும்பிடணும் ஆமா மாயாண்டிய காட்டுக்கு அனுப்பணும் மயானம் போச்சலணும் அப்ப யாரை வந்து வில்லடிக்க சொன்னாரு என் பெருமாளை தான் கூப்பிடுறாரு அவர்தான் போய் கூட முடியும் அர்ச்சுதனாகிய கோபால கண்ணனை வில்லடிக்க வேண்டும் என்று சொன்னார் பாருங்க திருப்பால் கடலுக்கு வராரு உடனே ஆண்டவனாகிய சிவபெருமாள் திருப்பார் கடலுக்கு வந்து திருப்பால் கடலுக்கு வந்து ஏ ஐயா அர்ச்சுதா மாயவா கோபாலா மாயவா மதுசூதனா கேசவா அம்மா எனக்கு 3வது ஒரு குழந்தை பிறந்திருக்கு 3வது மகன் பிறந்திருக்கானா ஆமா என்கிட்ட ஒரு வார்த்தைக்கு சொல்லி விட வேண்டாமா அதுக்கு என்னென்ன சிறப்பு நான் செஞ்சிருப்போம்ல இப்படி சொல்லாம தெரியாம கழுத்துல மாலை போட்டுக்காரு மஞ்சள் பூச்சிருக்காரு இந்த கோலத்தோடு என்ன வந்து பார்க்க வந்துட்டியாரா நீர் யாருக்கையில உன் பேர் யாருக்கையில கூத்தாடி அதோட கழுத்துல மாலை போட்டு மஞ்சள் பூசி என் கூட வந்திருக்கியாரா
உம்மை கண்டாலே எனக்கு பயமாலா இருக்கு. ஐயா மாப்பிள, ஐயா நீங்க என்னை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம். ஆமா எனக்கு 3ஆவதா ஒரு மகன் பிறந்திருக்கான் பாருங்க. சரி. அவருக்கு 8ஓடு 8 நாளா நாங்க கைலாசத்தில் ஊட்டு போட்டு கொடை கொடுக்கோம். ஆமா ஊட்டு போட்டு கூட நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. ஆ. இன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையில சாமநடு சாமம் சதிசாம வேளையில வேலையில என் மகன் வேட்டைக்கு போகணும். மயானம் போனோம். மாயான வேட்டைக்கு போகணும்னா நீங்க தான் வந்து வில்லடிக்கணுமா? அப்படின்னு அவர் சொல்லுதாரா சொல்லல? ஆமா நீங்கள் வந்து வில்லடிச்சாதான் என் மகன் மாயாண்டி வேட்டைக்கு போவாரு. இல்லாட்ட போக மாட்டாராமலா என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் சொல்ல, ஆமோ அச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் அப்படியே ஆகட்டும் என்று போங்க, உங்க பின்னால நான் வந்துருந்தேன். நீங்க போங்க, ஆமா உங்க பின்னால நான் வாரேன். வாரேன். ஆனா நான் வரும்போது சரி உங்க மகன் மாயானம் சென்று மாண்ட பணத்தை எல்லாம் தின்னுட்டு வந்திருக்கான். எனக்கு அந்த வாடை பிடிக்காது. எனக்கு ரத்த வாடையே பிடிக்காது. மாமிச வாடை பிடிக்காது எனக்கு. ஆமா அதனால நான் கைலாசம் வரும்போது கைலாசத்துக்குள்ள வாசப்படிக்குள்ள வரும்போது பச்சை பீடம் போட்டு ஆமா அதுல ஆசார படைப்பா நீங்க போடணும். ஆமா பால் பழங்கள் பழங்கள் எல்லாம் வச்சு எனக்கு ஆச்சார பெரிய பழப்படப்பு படுவீரா? சைவ படப்பு அவர் போடணும்ல. அப்படி ஆசார படைப்பு சைவ படைப்பா போட்டு பச்சை பீடம் போட்டு இந்த பச்சை மாலுக்காண்டி நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா ஆமா நான் உங்க மகன் மாயாண்டிக்கு வந்து வில்லடிக்க சரி என்று என் பெருமாளாகிய கோபால கண்ணன் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் என்று கைலாசத்தில் அந்தி கற்கள் அரச்சாம வேளையில அப்படியே பச்சை பீடம் போட்டு வேலை நல்ல வேலை ஐயா